சிங்கப்பூர் ஐஃபாவிலிருந்து திரும்பி வந்திருக்கேன். இங்கே பத்திரிகையாளர்களும் மீடியாவும் ரொம்ப ஆர்வமாக அன்புடன் விசாரித்தார்கள். ஆஸ்போனும் நானும் சேர்ந்து செய்ய போகும் ஹாலிவுட் படத்தை பற்றி. நிஜம்தான், மறக்க முடியாத உண்மை. என்னுடைய கதையை அவர் படமாக்க வேண்டும் என்று நினைத்ததற்கு காரணம் ஏதோ தற்செயலாக சிங்கப்பூரில் சந்தித்து ஏற்பட்ட ஒரு விஷயம் அல்ல. பல வருடங்களாக சேர்ந்து பணிபுரிய வேண்டும் என்பதை தசாவதாரம் பார்த்ததிலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னை பற்றிய கணிப்பு தசாவதாரம் பார்த்த பிறகு இருந்தது. அதை மாற்றி அமைத்தது மருதநாயகம் என்ற படத்தின் ஃபுட்டேஜை அவர் பார்த்த பொழுது. இப்பொழுது மீண்டும் அவருடைய கணிப்பில் வேறு ஒரு பரிமாணம் வந்து விட்டதாக அவர் நினைக்கிறார் விஸ்வரூபம் பார்த்த பிறகு. விஸ்வரூபத்தை மிக்ஸ் பண்ண நான் ஹாலிவுட்டுக்கு கொண்டு போயிருந்தேன். பிக் பிரதர்ஸ்னு ஒரு இடத்துல மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்தவர் முழு படத்தையும் பார்க்குறீங்களான்னு கேட்டபோது பார்க்குறேன்னு சொல்லிட்டு முழு படத்தை பார்த்துட்டு பிறகு அவருடைய பார்ட்னர் அவரை பங்குதாரரை கூட்டிகிட்டு வந்து அவரோட ஒரு வாட்டி பார்த்துட்டு மகளை கூட்டு கொண்டு வந்து அவங்க கூட ஒரு வாட்டி பார்த்துட்டு 4 வாட்டி மொத்தம் படம் பார்த்தாரு. அது மாத்திரம் நல்ல நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாரு. இது என்ன அது என்னன்னு விசாரிச்சுக்கிட்டாரு. அண்ட் அவருக்கு அதில் இருந்த, அதாவது வேற ஒரு படத்தில் வர்ற வசனமாக இருக்கும், இட் இஸ் ட்ரூ, அடுத்த வினாடி ஆச்சரியம் அந்த படத்தில் அதிகம் இருந்ததாக அவர் நினைச்சாரு. அண்ட் வாழ்க்கை போல் எதுவும் நாம் காண்பது போல் அல்ல, அது எல்லாருக்குமே ஒரு டபுள் ரோல் இருக்கும் வாழ்க்கையில். அந்த மாதிரி இருக்கு படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னார். அண்ட் இட் இஸ் ட்ரூலி உலகளாவிய ஒரு படம் என்று அவர் நினைக்கிறார். என்னால் ஹாலிவுட்டுக்கு ஒரு படம் எடுக்க முடியும் என்று அவர் நம்புகிறார். அதனால்தான் அவர் என்னுடன் பணிபுரிய வேண்டும் என்றும் நான் அவருடன் பணிபுரிய வேண்டும் என்றும் நினைத்திருக்கிறோம். அவரை பொறுத்தவரை இது 2 திறமையாளர்களின் சங்கமிப்பு என்று நினைக்கிறார். என் திறமை என்னவென்று எனக்கு தெரியவில்லை, தமிழர்கள் சொன்னதுதான். இன்னொரு பேட்டியில் சொல்லும்போது சொல்லிட்டு இருந்தேன், பெருமையாக இருக்கு எனக்கு, நான் போகிறேன், நான் உழைத்தேன். இது ஏதோ உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் நான் வரும் பரம்குடி சின்ன சின்ன கிராமங்களில் இருப்பவர்கள் எல்லாம் 3ஆம் முறை என்ற படத்தை ஓட வைத்தார்கள். நாயகனை பார்த்து ரசித்தார்கள். ஓகே, இன்னொரு படம் அளவுக்கு அது பார்க்காம இருந்திருக்கலாம், பட் பார்த்தார்கள். சில்வர் ஜூப்ளி ஓட வச்சாங்க. நாங்கள் கொண்டாடினோம். அதை கொண்டாடினது தமிழ் மக்கள் தான். அது டைம்ஸ் மேகசின்ல 100 உலக படங்களில் ஒன்றாக அமைந்தது. ஸோ அன்றைக்கே தமிழனின் ரசனை அங்கே உயர்ந்து விட்டது. இப்போ என்னை கொண்டு ஹாலிவுட்டில் சேர்த்திருப்பதும் இந்த தமிழ் ரசனை தான். அந்த ரசனையில் எனக்கும் பங்கு உண்டு. ஸோ இது நமது பெருமை. ஆனால் நமக்கு ஒரு கடமையும் இருக்கிறது. எப்படி சிறந்த படங்களை தூக்கி பிடிக்கிறோமோ அதே போல் சிறப்பில்லாத தாழ்வுணர்வுகளை ஏற்றுப்பிடிக்கும் படங்களை நாம் அதற்கான இடத்தில் வைக்க வேண்டும் என்பதுதான். அதை உதாசீனிக்க வேண்டும், அதை பக்கம் திரும்பி பார்க்கக்கூடாது என்று சொல்லவில்லை. அதற்கான இடத்தில் அவைகளை வைக்க வேண்டும். நல்ல சிறந்த படங்களை தூக்கி வைக்க வேண்டும். இதுக்கு தனியாக மியூசிக் அகாடமிலாம் ஆரம்பிக்க முடியாது. நல்ல சங்கீதத்துக்கு மியூசிக் அகாடமி என்று சொல்வார்கள். அந்த மாதிரிலாம் இல்லை. இது உங்கள் கலை. இட் இஸ் a very versatile மீடியா. நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும். நீங்கள் தான் அதுக்கு கார்டியன். ஸோ நீங்கள் மோசமான படம் இது டப்பான்றதை சொல்லியே ஆகணும். நல்ல படங்களில் புரியாதவங்களுக்கு கூட நீங்கள் விளக்கி சொல்லணும். நான் என் படத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு மாத்திரம் சொல்ல. நல்ல திறமையான புது இயக்குநர்கள் நீங்கள் கை விட்டுட்டீங்கன்னா அவங்கள யார் காப்பாற்றுவாங்க? என்னை காப்பாற்றின மாதிரி நாளைய திறமையாளனையும் காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை இல்லையா? ஸோ இந்த வெற்றியை எனக்கு கொடுத்தது போல் இன்னும் பல தமிழர்கள் உலகளாவிய உலகரங்கில் நடமாட வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் இன்னும் உங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏதோ அட்வைஸ் பண்ணுறேன்னு நினச்சிட வேண்டாம். நான் அதை செய்தேன். உங்களால் அது முடியும். உன்னால் முடியும் தம்பின்னு கூட சொல்லலை. உன்னால் முடியும் அண்ணே, உங்களால் முடியும் மாமா, சித்தப்பா என்று சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. நாம் இந்த தமிழ் ரசனை என்பது ஒரு பெரிய வளமையான குடும்பம். அந்த காரணத்தினால்தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன்.
இப்போ ஹாலிவுட்டுக்கு போகிறீங்க, எப்போ போகிறீங்க, என்ன பட்ஜெட்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் இப்போ நிர்ணயம் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஒரு தமிழ் படத்தை விட கண்டிப்பாக பெரிய பட்ஜெட்டாக இருக்கும். நட்சத்திரங்களையும் அதில் சேர்க்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அது நான் இந்தியாவின் நட்சத்திரமாகவும் அங்கு முகம் தெரியாத ஒரு ஆளாகவும் தான் அவர் வைத்திருக்கிறார். அதற்கு ஏற்ற சம பங்காக அமெரிக்கன் நட்சத்திரங்களையும் வைத்து எடுக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். கதையில் அதற்கான இடமும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையா இருக்கு. இன்னும் பல செய்திகள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இங்கே இந்த இடத்திற்கு வந்தால், இது அஃபிஷியல் பேஜ், மையம் இஸ் ஹோஸ்டிங் இட். மற்ற செய்திகள் ஏதாவது இருந்ததுன்னா அடிக்கடி உங்களுடன் நான் தொடர்பில் இருப்பேன். வேற எங்கேயும் என்ன பார்க்க முடியாது, பத்திரிகையில் பார்க்கலாம். இந்த இணையதளத்தில் இது அஃபிஷியல் பேஜ். வணக்கம்.